என்னையா அரகர அரணை என்று ஆமாம் அணிந்தார் மாங்கல்யம் அணிந்தார் மாங்கல்யம் சிவ சிவா சிவனை என்று சிவனே என்று மயிலம்பு கழுத்தில ஆமா சூடினான் மாங்கல்யம். தாலியை கட்டி விட்டார். யாரு? மாப்பிள்ளை அமுட்டுக்கிட்டார். யாரு? பொண்ணுகிட்ட ரிஷகவண்ணார். ஆமாம் தாலி கட்டுதாரு. தாலி கட்டுதாரு. இப்போ என்னையா நம்ம எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அப்படி போகணும். அப்படித்தான் போகணும். அப்படிதானம்மா? அப்படியே தான். ஆனா ஆமா கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வை, நல்ல சம்மன 5-6 கவரிங் நகையை அள்ளி போட்டு. கல்யாண வீட்டுக்கு போகல கவரிங் நகையை போடக்கூடாது. அப்ப என்ன நகையை போடணும்? பக்கத்து வீட்டு காரிட்டியாவது அக்கா என்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் சங்கிலியை கொடு. அதெல்லாம் தங்க விக்கிற விலைக்கு எவ்வளவு வெளியே காட்ட மாட்டா இருக்க நகைய. அப்படி இல்லம்மா, ஆமா இப்பமும் நடக்கு. நடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் சங்கிலியை கொடு. குடு. நான் எங்க அக்கா மகளுக்கு ஆமா கல்யாணம் நான் வெறுங்கலத்தோட போய் நின்னம்னு வை, என்னை ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி பேசுவா. ஆமா அப்படின்னு நகையை வாங்கி போட்டுட்டு கல்யாணத்துக்கு போவாங்க. ஆமா அங்க போய் பொண்ணு முகத்தை ஒழுங்கா பார்க்க முடியுமா? முடியாது. இல்ல கல்யாணத்தை பார்க்க முடியுமா? நகையை தான் பார்க்கணும். இருக்கா இல்லையான்னு அப்பப்ப கழுத்தை தொட்டு தடவி பாத்துக்கிட்டோம். தடவி கிடக்கா. ஆமா கிடக்கா. இல்ல அடுத்த வீட்டு நகை பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பதில் சொல்ல முடியாது. அப்படிதானம்மா? அப்படிதான் ஐயா. அப்போ அந்த கவலை இருக்க கூடாதுன்னு தான் கல்யாணி கவரிங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்பம்லாம் கவரிங் தங்கம் தோத்து போவோம். அப்படியாம்மா? தக்கன்னு இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்பப்ப முக்கிக்கிட வேண்டியதுதான். அப்படி கவரிங் நகையை போட்டுக்கிட்டு தான் எங்க ஊர்ல 60 வயசு பாட்டி இப்படி ஆட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போனா 5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நகைக்கு ஆசைப்பட்டு. அது அவனுக்கு தெரியுமா கவரிங்னு? தெரியாதுல்ல. சண்டாளப்பாவி கவரிங்னு தெரிஞ்சு அப்பமாவது விட்டானா? ஐயா கவரிங்க கொண்டு கல்ல ரேட்ல வித்தாலும் இப்போ ஒரு குவார்ட்டருக்கு வித்துறலாம். அப்படியாம்மா? அதுக்கு தான் அலையுதாங்க. அதான பார்த்தேன். ஆமா பரவாயில்ல, பாட்டியம்லாம் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. பாட்டியை கொண்டு போனாதான் அங்க கொண்டு போய் கலட்ட முடியும் நகைய. ஆமா பாட்டியை உயிரோட விட்டோம்னா தான் பாட்டி போட்டு கொடுத்துருவாள. ஆமா அதான் பாட்டிக்கு தான் பல்லு போயிருக்குமே. ஆனால் பார்த்தா ஆமா என்ன அந்த மகிழம்பு மாலையம் ஆலையிட்டு அம்மி மிதித்தாரில் அருந்ததி பாடினார்கள். கரம் பிடித்து அக்கினி சாட்சியாக ஆமா ஏன் சொன்னோம்னா என்னையா எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போயிடணும். ஆமா அப்படிதானம்மா? அப்படிதான் ஐயா. அடிக்க இடத்துல அடிக்கணும், ஆடுற இடத்துல ஆடணும். அப்படியே ஃபுல் போட்ஸா இருக்கணும். என்னது ஃபுல்லா போட்ஸா இருக்கணும். அதான் ஒரு 18-48 வாங்கி கொடுத்தேன்னு வை. என்னையா ஒரு 18-48 வாங்கி கொடுத்துட்டேன்னு வை. அப்படியே குடத்தை தலைகீழ தூக்கி வச்சு அடிக்கலாம். அதான் பார்த்தேன். வாங்கி தாயா இறங்கி போய் நாளைக்கு அடிச்சாதான் டிராவல் பண்ண முடியும். அகையினால் ஆமா ஏன்னா இன்னைக்கு நைட்டு விடிய முழிச்சிட்டு நாளைக்கு மெட்ராஸுக்கு போகணும். ஏற்கனவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குயா. கடைக்கு போ. அதனால நான் தப்பிச்சேன். திருநெல்வேலியில கீழரத வீதியில பூச்சி மருந்து கடை ஒண்ணு இருக்கு. அத வாங்கி உன் மாமியாருக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். வாதவத்தி தொல்லை தாங்க முடியல. அது சரிதான். ஆனால் ஆமா பார்த்தார் அக்கினி சாட்சியாக அழகு மகிழம்பூவை அக்கினி சாட்சியாக மகிழம்பூவை கரம் பிடித்தார் ரிஷகவண்ணா. கரம் பிடித்து அந்த அழகு வண்ணாரோட திருவதியிலே மாலையிட்டு மண்ணையனோடு அந்த மங்கை அவள் வாழ்ந்து வாரா. கரம் பிடித்த கணவனோடு அந்த கட்டழகி வாழ்ந்து வாரா. மாடி பிள்ளை பெற்றாமாக ரிஷகமுந்து ஆனவனோ அந்த மாடவன்னார் பெற்றாமாக அந்த மகிழம்பூ ஆனவனோ அவ கைபிடித்த கணவனோடு அந்த கட்டி மக வாழ்ந்து வாரா. பூமுடித்த பூமானோடு அந்த பொன்னவளும் வாழ்ந்து வாரா. வாழ்ந்து வரும் நாளை அங்க என்ன நடக்குமா? என்ன நடக்கு? என்னலாமோ நடக்கு. ஆனால் ஆமா மாலையிட்ட மன்னனோடு கைபிடித்த கணவரோடு மகிழம்பு மாலையானவள் ஆண்டு வருகின்றார். சொல்லணும் ஐயா. புருஷனும் முண்டாட்டியும் என்னையா சந்தோஷமாக ஆண்டு வருகிறார்கள். கவனிச்சவன் ஐயா ஆட்டோமேட்டிக்கா கை ஓடும்ல. அப்படியா? ஆகையினால் ஆமா பார்த்தா அப்படித்தான். என்ன ஓடுத நேரம் ஓடணும், இழுக்க நேரம் இழுக்கணும். மாலையிட்ட மன்னனோடு மகிழம்பு மாலை கண்ணு ரெண்டும் அண்ணாவி மேல இருக்கணும். மன மகிழ்ச்சியா ஆண்டு வாரா. என்னையா
இட்ட மன்னனோடு மன்னனோடு மன மகிழ்ச்சியா ஆண்டு வாரா கைபிடித்த கணவரோடு அப்படியே சந்தோஷமா ஆண்டு வாரா சந்தோஷமா வாழ்ந்து வாரா அப்படியே சந்தோஷமா வாழ்ந்து வாரா. யாரு மாடவண்ணார் பெற்ற மகள் மகிழம்பு மாலை ரிஷகமுத்துவோடு ஆமா சந்தோஷமா வாழ்ந்து வாரா வாழ்ந்து வரும்போது ரிஷகமுத்துவ அழைத்தால் மாடிப்பிள்ளை மாடிப்பிள்ளை எப்பா என்ன ரிஷகவண்ணார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயதாகி போச்சு ஆகையினால ஆமா அதிகாலையில அழுக்கெடுத்து கஞ்சி வாங்கி சலவை செய்ய எங்களால முடியல உடம்புல தெம்பு இல்ல ஆகையினால் ஆமா என் மகனே கண்மணியே அப்பா தொழில் செய்யாவிட்டால் அரையளவு பஞ்சம் அப்பா தகப்பன் தொழில் செய்யாவிட்டால் அரையளவு பஞ்சம் அப்பா அப்பாவோட தொழிலையும் அழகு மகாரி ஜெகமுத்து அழகுடனே செய்ய வேணும் குலத்தொழிலை செய்யணுமே குலத்தொழில அவன் குடமுடனே சொல்லுவாரா இந்த அயோத்தி மாநாடதியிலே வீடு விடாளுக்கெடுத்து ஏற்ற ஒரு ரிஷகமுத்து இடமதியிலே வீடு விடாளுக்கெடுத்து எழுத்து நீயும் கொடுக்கணுமே எழுத்து கொடுக்கணுமே சலவ தொழில் செய்யணுமே சலவ தொழில் உள்ள என் மகனே என்ன அப்பா தொழில் செய்யாவிட்டால் அரையளவு பஞ்சமப்பா தகப்பன் தொழில் செய்யாவிட்டால் தரையளவு பஞ்சமப்பா ஆகையினால் ஆமா குலத்தொழிலை செய்யாம இருக்க கூடாது ஓடி பணம் இருந்தாலும் குலத்தொழிலை மறக்க கூடாது செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி தின்ன காணாது அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி திங்க காணாது அப்பா செய்த தொழிலை கைவிடக் கூடாது என்ன ரிஷகமுத்து நீயும் உன் மனைவியும் இந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே அழுக்கெடுத்து ஆமா வீடு வீடா கஞ்சி வாங்கி சலவை செய்து நம்ம குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்னையா ஏற்கனவே ஆமா வண்ணாருடைய குலத்தொழில பார்த்தா அந்த காலத்துல ஆமா சலவை தொழில் ஆகையினால் ஆமா அப்பாவுடைய தொழிலை செய்ய வேண்டும் என்று ரிஷகவண்ணாரிடத்திலே ஆமா அந்த மகிழம்பு மாலை இடத்திலே மாடி பிள்ளை சொன்னவுடனே அவன் பார்த்தா ஆமா யாரையா மகிழம்பு மாலை சரி என்று சம்மதித்தாள் அம்மா மகிழம்பு அழுக்கெடுத்து ஆமா அதாவது என்னையா என் மகன் அழுக்கெடுத்து செலவை செய்ய ஆத்தங்கரைக்கு சென்று விடுவான் நீ என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் அழுக்கெடுத்து ஆமா வீடு வீடா கஞ்சி வாங்கி ஒரு மணிக்கு கரெக்டா ஒரு மணிக்கு என் மகனுக்கு நீ சாப்பாடு கொண்டு கொடுத்துறணும் என் மகன் ஆமா பசி தாங்க மாட்டான் ஆமா பசி வந்துட்டு நோய் அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது என் மகனாவே இருக்க மாட்டான் அவனாவே இருக்க மாட்டான் கோபம் தன்னை மிஞ்சின கோபம் வருமா பயங்கர கோபக்காரனா ஆயிருவான் அப்புறம் அவனை சமாளிக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் சரி சரியா ஒரு மணிக்கு கரெக்டா ஒரு மணிக்கு என் மகனுக்கு ஆமா நீ போய் சாப்பாடு கொடுத்துற என்ன வேலை எப்படி இருந்தாலும் சரி அவனுக்கு முதல்ல நீ பசிய அமர்த்திரணும் என்று ஆமா மகிழம்பு மாலை இடத்திலே யார் சொல்லுதா ரிஷகமுத்து சொல்லுகின்றார் ஏ மகிழம்பு நான் ஆத்துக்கு வெளுக்க போறேன் ஆமா நீ வீடு வீடா போய் அழுக்கெடுத்து கஞ்சி வாங்கி ஆத்தங்கரைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்துரு என்று ஆமா சொல்லிவிட்டு இவன் அழுக்கெடுத்தா ஆமா கழுத மேல பொதியை ஏத்தினா கழுத பத்தம் கம்பை கையில் எடுத்தான் ஆத்தங்கரைக்கு போயிருக்கிறான் இந்த மகிழம்பு மாலையானவள் வீடு வீடா சென்று அழுக்கெடுக்க வேண்டும் என்று அழுக்கெடுத்து கஞ்சி வாங்க வேண்டும் என்று அந்த அழகு மகிழம்பு மாலை எப்படி வாரா அவ எப்படி வருகின்றார் மகிழம்பு மாலை அவ என்ன செய்கின்றார் வீடு வீடா அண்ணன் வாங்க வேண்டும் என்று ஆமா அவ எப்படி வருகின்றார் சட்டி மேலே சட்டி வைத்தா தலையில் வைத்தா தலையில்
வைத்தா பெட்டி வைத்தா பெட்டி வைத்தா மேல பெட்டி தலையில் வைத்து தலையில் வைத்து தலையில் வைத்து அண்ணன் போலே நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து அந்த அழகு மகிழம் பூவாவளும் பூவாவளும் மகிழம் பூவா அவள் நடை நடந்து நடை நடந்து அழகு மகிழம் பூவாவளும் அந்த மகிழம்பு மாலை அந்த மகிழம்பு மாலை அவ எப்படி வருகின்றார் எப்படி வருகின்றார் சட்டி மேல சட்டி வைத்து சருக சட்டி தலையில் வைத்து அவன் சருக செட்டி தலையில் வைத்து பெட்டி மேலே பெட்டி வைத்து பிளா பெட்டி தலையில் வைத்து வீடு வீடா பிளாப்பட்டியா பியாலப்பட்டியாமா பிளாப்பட்டி பிளாப்பட்டி ஆனால் ஆமா வீடு வீடு அழுக்கு எடுக்கணும் அழுக்கு எடுக்க வேண்டும் கஞ்சி வாங்கணும் ஒரு சட்டியில சாதம் ஒரு சட்டியில குழம்பு ஒரு சட்டியில சுடுசோறு ஆமா ஒரு சட்டியில பழைய சோறு எங்க வருகின்றார் சட்டி மேலே சட்டி வைத்தால் சருகை சட்டி தலையில் வைத்தார் சருக சட்டி தலையில் வைத்தார் பெட்டி மேலே பெட்டி வைத்து பெட்டி வைத்து விழா பெட்டி தலையிலே வைத்து தலையிலே வைத்து அயோத்தி நாட்டு தெருவான தெருக்கடந்தார் தெருக்கடந்தால் எங்கு வாரா எங்கு வருகின்றார் கைகேசியுடைய அரண்மனைக்கே வந்தால் ஆமா மாடவன்னார் பெற்ற மகள் மகிழம்பு மகிழம்பு அரண்மனைக்கு வந்து ஆமா அம்மா என்ன அழுக்கு கொடுங்க அழுக்கு கொடுங்கள் கஞ்சி கொடுங்க கஞ்சி கொடுங்கள் அழுக்கு போடுங்க கஞ்சி கொடுங்க ஆமா உடனே அரண்மனைக்குள்ள இருந்த கைகேசி கைகேசி ஓடி வாரா ஓடி வருகின்றாள் என்னடா இது என்னடா இது என்னைக்கும் கேக்குற சத்தமா தெரியலையே இன்னைக்கு இது புது குரலா நமக்கு கேட்க இந்த சத்தம் இன்னைக்கு புதுசெல்லாம் இருக்கு நம்ம பழக்கமே இல்லாத குரலா இருக்க என்று ஆமா அந்த மகிழம்புவானவள் ஆமா இடத்திலே கைகேசி வந்து கைகேசி வந்து அம்மா வாடி அம்மா வெண்கோடிய வெண்கோடியே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேளா அந்த கைகேசியானவள் தான் மகிழம்பூ இடமதிலே அந்த மங்கை அவள் அது சொல்வா அந்த ஆனதொரு கைகேசி அழகு மகிழம்பூவா இடமதிலே அட்டழகி அது சொல்வா வாடி பெண்ணே மகிழம்பூ வாடி பெண்ணே மகிழம்பூ ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேளா அடிவேண்டே மகிழம்பூ அடிவேண்டே மகிழம்பூ ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை எம்மையாண்டி அம்மா மகிழம்பூ ஏ மகிழம்பூ ஆமா யார் சொல்லுதா யாரு சொல்லுகின்றா கைகேசி சொல்லுகின்றார் ஆமா அம்மா என்ன ஏ மகிழம்பூ என் மகிழம்பூ என்னம்மா இன்னைக்கு நீ வந்திருக்க உனக்கு என்னம்மா ஆச்சு உங்க அத்தைய எங்க அவன் மாமியாரை எங்க அம்மா என்ன கைகேசி அம்மா கைகேசி அம்மா அம்மா இன்று முதல் என்றென்றேயோ இந்த அயோத்தி மாநாடடி நாளுக்கெடுத்து கஞ்சி வாங்க அழகுடைய மருமகள் மருமகளும் நான் தானே நம் மகிழம்பூதான் வருவேன் அம்மா என்று சொல்லி சொல்லும் போது என்று சொல்லி சொல்லும் போது அன்னை ஏற்றது ஒரு கையேசி சொல்லி சொல்லும் போது ராஜா சொல்லி சொல்லும் போது கைகேசி ஒப்படைச்சிட்டாங்க அதனால இனிமே நான் தான் வருவேன் என்று என்ன செய்ய அவங்களுக்கு வயசாகி போச்சு ஆமா கண்ணு தெரிய மாட்டுக்கு சரி சரியா காது கேட்க மாட்டுக்கு சரி வேலை செய்ய முடியல என்ன வேலை செய்ய முடியல ஆமா இந்த மாதிரி வீடு வீடா தெரு தெருவா நடக்க முடியல அடிக்கடி லாத்தி லாத்தி தள்ளிருது ஆமா அந்த காலம்ங்க போய் அத்தைக்கு ஓய்வு கொடுத்துட்டு இவா வந்திருக்கா ஆமா இந்த காலம் நோய் என்னய்யா அத்தையை கொண்டு போய் அருவம் இல்லாம ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல ஆமா எத்தங்க உட்கார்ந்துருங்க இப்போ வந்துருது நான் இந்த கடைக்கு போயிட்டு இப்படி வந்துருந்தேன் இப்படி வந்துருது அப்படின்னு அத்தைய பஸ் ஸ்டாண்ட்ல
வாசல்ல கீழ வாசல்ல விட்டுட்டு இவன் மேல வாசல்ல பசேரி வந்துருவான். அதுக்கு மகனும் சம்மதம் தானே. மகன் சம்மதிக்காரோ இல்லையோ, ஆமா, வீட்டுல வந்து போடுவா பாரு ஒரு நாடகத்தை. என்னையா அத்தா அத்தா என்ன விட்டுட்டு போயிட்டியே. அத்தா அத்தானா? சரி அத்தா சரியா கேட்க மாட்டேங்க. நானும் அத்தையும் ஆமா ஜவுளி கடைக்கு போயிருந்தோம். பாவம் அத்தை. ஆமா அத்தைக்கு அத்தை கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்கன்னு போயிட்டு கடைக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள அத்தைய காணுமே. காணலையே, யாரு கடத்திட்டு போனாங்களா தெரியலையே. வடிப்பா பாரு ஒரு நீலி கண்ணீர். கண்ணீர் வருமையா? ஆமா அது சரிதான், கண்ணீர் வந்துரும்ல. வந்துடணும்ல, வந்தாதானே கணவர் நம்புவாரு. அதான் சொன்னோம்லம்மா. ஆமா அடிக்க கைதான் வாங்கணும். ஆமா, அடிச்ச மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துரும். கீழே விழணும்ல. ஆமா, ஆக்டிங்க போட்டாதானே நீங்க பயப்படுதீங்க. ஆகையினால் ஆமா, பார்த்தால் மகிழம்பு மகிழம்பு இனிமே நான் தான் வருவேன். எங்க அத்தைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு, அவங்க வேலைக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு என்று ஆமா ஒவ்வொரு வீட்லயா பதில் சொல்லி சொல்லி வருகின்றார். அங்க நேரம் தவறிக்கிட்டே இருக்கு, நேரம் அங்க கூடிக்கிட்டே இருக்கு. அவன் எத்தனை மணிக்கு வர சொன்னா? கரெக்டா 1 மணிக்கு சாப்பாடை கொண்டுட்டு நீ படித்துறைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ரசகவண்ணார் போயிருக்காருல்ல. ஆமா, என்ன மகிழம்பு மாலை எங்க வாரா வேற கைகேசியுடைய அரண்மனைக்கே வந்தா. வந்து அம்மா ஏ மகிழம்பு என்னம்மா என்னாச்சு? இன்னைக்கு உங்க அத்தை வரல, நீ வந்திருக்கு என்ன? நீ மட்டும் தனியா வந்திருக்கே, என்னம்மா? அது ஒண்ணுமில்ல. ஆமா, இனிமேல் நான் தான் வருவேன். எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை. எங்க அத்தைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. ஆமா, கொடுத்தாச்சு, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க எங்க அத்தை. எங்க அத்தைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. இனிமேல் நான் தான் வருவேன். எந்த அத்தைக்கு? மகிழம்பு சொல்லுதாம்மா. ஆமா, மகிழம்பு சொல்லுகின்றான். எங்க அத்தைக்கு நான் ஓய்வு கொடுத்துட்டேன். எங்க அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஓய்வு கொடுத்தாச்சு. இனிமேல் நான் தான் வருவேன். ஏடி என்ன? ஏ மகிழம்பு நீ வருவே சரிதா. ஆமா, நான் ஒண்ணும் சொல்லல. ஆனா ஆமா, பல நாளையில வீட்டுக்கு வந்த மருமகா இப்படி இருக்கலாமா? எனக்கு என்ன குறை? நான் நல்லா தானம்மா இருக்கேன். ஏடி என்ன? நெத்தியில ஒரு பொட்டு இல்ல, தலையில கொஞ்சம் பூ இல்ல. அம்மா என்ன? கருப்பசாமி பிறக்கணும்ல. கருப்பசாமி 6 மணிக்கு தான் பிறப்பாரு. அம்மா அது வரைக்கும் யாரும் இந்த கருப்பசாமி முதல்ல அசைஞ்சிட கூடாது. அம்மா என்ன? ஏ மகிழம்பு நீ இப்படி ஒரு வாவரசி பெண்ணு. ஆமா, நெத்தியில பொட்டு இல்லாம தலையில பூ இல்லாம தலைநாளையில வந்த மருமகா இப்படி வரலாமா? அம்மா என்ன? வேண்டாம்மா, பூவும் பொட்டு நாங்க வைக்க மாட்டோம். நாங்க வைக்க கூடாதும்மா. நாங்க அழுக்கெடுத்து செலவை செய்யும் மன்னார் தொழில் செய்பவர்களுக்கு ஆமா பூ எதுக்கு பொட்டு எதுக்கு? எங்க சாதிக்கு நாங்க பூ பொட்டு வைக்க மாட்டோம்மா. இவ பேசிக்கிட்டே இருக்கா. ஆமா, அங்க நேரம் என்ன ஆகுது? என்ன நேரம் ஆகுது? கரெக்டா 1 மணிக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னா. ஆமா, மணி 2 ஆச்சு. கைகேசி விட்ட பாடு இல்ல. அவ விட்ட பாடு இல்ல. ஏடி அவளை உதறி தள்ளிட்டு வரவும் முடியாது. நான் சொல்வதை கேளு, கொஞ்சம் கேளு, கொஞ்ச நேரம் இரு. நான் உள்ள போயிட்டு வாரேன். எதுக்கு அந்த அவசரம்? உன் புருஷன்கிட்ட உன் மாமியார் கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு கைகேசி ஆமா விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போனா ஒரு முளை பூவெடுத்தா கொஞ்சம் செந்தூரத்தை கொண்டு வந்தா ஏடி என்ன நான் வச்சு விடுதேன், நீ திரும்பவும் கொண்டைய காட்டு. நான் தார பூவையும் ஆமா கொட்டையும் அந்த மருமகா ஒரு பொம்பளை நீ வேண்டாம்னு சொல்லாத. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, வேண்டாம்னு சொல்லாத என்று குங்குமத்தை வைத்து தலையில ஆமா ஒரு முளை பூவையும் சூடினா இப்ப பாரு. ஆமா அட்டா 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 என்ன அழகு, என்ன அழகா இருக்கா. அடேங்கப்பா பார்த்தா அவளை பாரு. மணி 3 ஆச்சா? என்னாச்சு? சோழியம் முடிஞ்சு. கைகேசி விட்ட பாடு இல்ல. ஆமா ஏடி என்ன? நீ எத்தனை பவுன் போட்டு கட்டிட்டு வந்தா? எத்தனை பவுனா? இந்த காலத்துல தானே நகை. ஆமா அந்த காலத்துல. ஆமா அதுவும் மன்னார் குளத்துல. ஆமா என்ன கொடுப்பாங்க தெரியாதியா? அது உனக்கு எங்க தெரியும்? தெரியாது. அது தெரிஞ்சாதான் நீ இந்த சீட்டுக்கு வந்திருப்பிய. ஆமா அந்த இவனை கொடுப்பாங்களா ஐயா? கழுதை. ஆமா கழுதை தான் சீதனமா கொடுப்பாங்க. ஆகையினால ஆமா ஏடி என்ன ரொம்ப பெருசா உன் கல்யாணம் நடந்துச்சான்னு கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டேன், என்னால தான் வர முடியல. அம்மா கையை அம்மா எனக்கு நேரம் தவறுது அம்மா, போறம்மா. என் சுவாமி ஆத்தங்கரையில எனக்காக கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு காத்துக்கிட்டு இருப்பாரு. மணி 4 மணி அருணன் சாய போகிறான். அந்தி சாயும் நேரமாச்சு. அவனுக்கு பசி பொறுக்க முடியல, தாங்க முடியல. வேட்டிய ஆமா பாறையில அடிக்கா ஒரு அடி 2 கிழிச்சு கரையில தூக்கி போடுதான். வேட்டிய கோமணமா ஆக்கி கரையில தூக்கி எறியுதாரு. என்ன பசி வந்துட்டா மனுஷனா இருக்க மாட்டான். பசி வந்தா நானா இருக்க மாட்டேன். அதானே? ஆமா பார்த்தா 5 ஸ்டார் சாப்பிடுங்கள். இவன் வயிறு பசி பொறுக்க மாட்டாம ஆமா கோபம் சிரசுக்கு ஏறி இவ எங்க போனா
எங்க போனா? நான் 1 மணிக்கு வர சொன்னேன். ஆமா, ஒரு 1:30க்கு வந்திருக்கலாம், 1:30க்கு வந்திருக்கலாம், இல்ல 2க்கு வந்திருக்கலாம், 2க்கு வந்திருக்கலாம், இல்ல 3க்கு வந்திருக்கலாம். 3க்கு வந்திருக்கலாம். மணி 4 மணி ஆயிட்டு அந்தி சாய போகுது, இன்னும் வரவில்லையே. இவ கஞ்சி வாங்க போகல, எங்கேயோ போயிருக்கா, எங்கேயோ போயிருக்கா என்று. ஆமா, கைகேசி மணி 4 மணி ஆச்சு. ஆமா, சரி நீ போயிட்டு வாமா, போயிட்டு வாமா என்று அனுப்பி வைத்தா. மகிழம்பு மாலையானவள் ஆமா ஓடி வருகின்றார். கஞ்சி களையத்தை கொண்டு வருவதை பார்த்தான் இந்த ரசகவண்ணா. கோபம் தாங்க முடியல, கழுத பத்தும் கம்ப கையில எடுத்தான். அடியே மகிழம்பு, உன்னை எப்ப வர சொன்ன, நீ எப்ப வந்திருக்க, நீ எப்ப வந்திருக்கிறாய், எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்ன, நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க, எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி, இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி. ஆமா என்னையா, ஆமா இப்படி பாசமா கேட்டா அவ பதில் சொல்ல போறா. ஏ மகிழம்பு, நேரம் என்ன செடி அடிக்க எப்படி ரெடி, நீ கஞ்சி வாங்க போனாயோடி, கள்ள கணவனையும் பார்த்தாயோடி, அடியே அண்ணன் வாங்க போனாயோடி, ஆளனையும் பார்த்தாயோடி, அடி ஜுவாரு வாங்க போனாயோடி, சூரநாயகனை பார்த்தாயோடி, நீ அண்ணன் வாங்க போனாயா, அண்ணன் வாங்க போனாயா, இல்ல ஆளனை போய் பார்த்தாயோ, ஏ மகிழம்பு இந்த அழகுடைய ரிஷகவண்ணா, அவனுக்கு அவ்வரளி கண்கள் ரெண்டும், எம்ம செவ்வரளி தோல் பரகு, அவனுக்கு செவ்வரளி கண்கள் ரெண்டும், அவ்வரளி தோல் பரகு, அவன் கொண்டையத்தான் எட்டி பிடித்து ஏமாடி வெண்ணை மகிழம்பூவே, அந்த கழுத பத்தும் கம்பெடுத்தா அடிக்கானே மகிழம்பூவே, அரும மனைவி என்றும் பார்க்கலே, அவன் கண்டிய மனைவி என்று அவன் பார்க்கலை அரிசகமுத்து, கண்மூடி தனமாய் எம்ம கண்மூடி தனமாய் கட்டிய கனவியை அடிக்கானே, கட்டிய மனைவியை வாடிக்கா. ஏ மகிழம்பு, சோறு வாங்க போனாயோடி, சோரநாயகனை பார்த்து வந்தாயோடி, நாயகனை பார்த்தாயோடி, அண்ணன் வாங்க போனாயா, அடுத்தவனை பார்த்து வந்தாயா, அடுத்தவனை பார்த்தாயா, அதான் சொல்லுவாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பொம்பளைங்களுக்கு அதே கேள்விதான் ஐயா. ஆனால் ஆமா, ஏ மகிழம்பு, நீ சோறு வாங்க போனாயா, சோறு வாங்க போனாயா, சோரநாயகனை பார்த்து வந்தாயா, நாயகனை பார்த்து வந்தாயா, நீ கஞ்சி வாங்க போனாயா, மாற்று கணவனை பார்த்து வந்தாயா, கள்ள மாப்பிளைய பார்த்து வந்தாயா. பார்த்தால் மகிழம்பு, கள்ள மாப்பிளனா தெரியுமா சுவாமி? ஆமா, யாரு யாரையா? ஏ மகிழம்பு, மகிழம்போ, எப்ப வர சொன்ன, நீ எப்ப வந்திருக்க, நீ எப்ப வந்திருக்கிறாய், என்ன செய்கின்றாய், என்ன செய்கின்றாய், அவ கூந்தலை எட்டி பிடித்தான். அடேங்கப்பா, அவளுக்கு 16 முளை கூந்தல், எதை பிடிச்சாலும் உருவிக்கிட்டு ஓடிடுவாங்க. இந்த முடிய அதுக்கு தான் நாங்க சிம்பிளா ஹேர் கட் பண்ணிக்கிறோம். இப்பம்லாம் கொண்டைக்குள்ள வெட்டிக்கிட்டாங்க. ஆமா, அப்பம்லாம் ஆமா 16 முளை கூந்தல் வட்டு கொண்ட போட்டு சம்மங்கி என்ன தேய்ச்சி அப்படியே கொண்ட போட்டோம்னா ஒரு வாரத்துக்குனாலும் அந்த கொண்ட உளையாது. ஆமா, கூந்தலை எட்டி பிடித்தான், எட்டி முறுக்கி பிடித்தான், கழுத பத்தும் கம்ப கையில் எடுத்தான், அந்த கம்ப அடிக்கா நல்ல முதுகுல சட்டை அங்க கொடுக்காம பத்தியா, சட்டேர்னு கரம் பிடித்த மனைவி என்று நினைத்தாரா? நினைக்கவில்லையே. கட்டிய மனைவி என்று நினைத்தாரா? கிடையாது. அவன் பசி அவன் கண்ணை மறைச்சி கோபம் உச்சிக்கு நிக்கி. ஏ கடவுளே, அடி 1, ஆமா தடம் 2, மணி 2 மணி ஆகி போச்சு, போய் சத்தம் வெளியே வர மாட்டேங்குது. ஆனா அடி 1 தடம் 2 2 விழுது. எங்க செட்ல 2 மணிக்கு மேலதான் சத்தம் சவுண்டா வரும். என்னம்மா பெரிய குழாய் அள்ளி எரியுது பாத்தீங்களா? எம்மா அடி 1 தடம் 2. ஏன் தடம் 2 தடம் விழுது? ஏன்னா அது வந்து கவட்ட கம்பு. ஆமா, கவட்ட கம்பு எதுக்கு வச்சிருக்காங்க? கவட்ட கம்பு படித்துறையில துணி துவைக்கலாம், முள்ளு எதுவும் கிடந்துச்சுன்னா ஓரமா ஒதுக்குறதுக்கு. உங்க ஐயா தலையை ஒதுக்குறதுக்கு. எங்க ஐயா தலை அப்படித்தான் இருக்கும், சூம்பன மாதிரி. எம்மா, ஆமா, அதாவது வெள்ளாய் பானைக்கு அந்த முள்ளு தூக்கிறதுக்கு கவட்ட கம்பு. நீங்க அந்த காலத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு என்ன தெரியும்? இப்பதான் கல்யாணம் முடிக்கும் போதே ஒழுங்கா. ஆமா,
அப்பாட்ட முதல்ல சீரு கேட்கதே அதுதான். எதுக்கு? வாஷிங் மிஷின் வந்துடணும் துணி துவைக்க. ஆமா ஆமா. வாஷிங் மிஷின் இல்லைன்னா அவன் வீட்டுல போய் எவன் துணி துவைக்க? நான் துணி துவைக்க முடியாது. ஆகையினால் வாஷிங் மிஷின் யார் வாங்கி கொடுப்பா? கழுதபத்தம் கம்பெடுத்தா ஆமா அடிக்கா மகிழம்பூவை மகிழம்பூவை. சுவாமி சாமி நீங்க அடித்தாலும் அடித்திடுங்கோ அடித்திடுங்கோ. என்ன அவமானமா பேசாதீங்க, என்ன கொன்றாலும் கொன்றிடுங்கோ, என்ன குளங்குத்தி பேசாதீங்க. நான் வீடு வீடாளை கெடுத்து இந்த அயோத்தி நாட்டுக்குள்ளே நான் அண்ணன் வாங்கி வருவதற்கு எனக்கு அநேக நேரம் ஆச்சுதையா என்று சொல்லி மகிழம்பூவா ஐயா நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணா. அடிக்காதீங்க 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 ஐயா, எனக்கு வலி தாங்க முடியல. என்ன அடிச்சாலும் அடித்திடுங்க, அவமானமா பேசாதீங்க, அவமானமா பேசாதீங்க. நீங்களே எதின்னு வந்திருக்கனே என்ன இந்த வார்த்தை கேட்கலாமா? கேட்கலாமா கேட்கலாமா? இந்த வார்த்தை கேட்கலாமா? இந்த வார்த்தை கேட்டு நான் உயிரோடு இருக்கணுமா? வார்த்தை ஆமா. ஓடணும்னு பாக்கா சாவதுக்கு வழியில 2 அண்ணத்தை பெத்து போட்டிருக்கோமே. ஓடதுக்கு பாக்கா பிடி வசமா இருக்கு, வசமா கைக்குள்ள இருக்கு. முடியுமா? முடியலையே முடியலையே. ஆமா. என்ன செய்தா? என்ன செய்கின்ற? அடி பொறுக்க மாட்டாம இவ சுத்திக்கிட்டே வாரா. அப்படி சுத்துதா இப்படி சுத்துதா, சண்டால பாவி கொண்ட முடிய விட மாட்டேக்கான். அவனும் சுத்தி சுத்தி அடிக்கான். ஆமா நேர ஆமா. அடி பொறுக்க மாட்டாம பொறுக்க மாட்டாமல் கைய லேசா விட்டு பிடிப்பமேனு விட்டான் பாரு. ஆமா. கொண்ட முடிய உருவிட்டான், பிச்சிட்டான். இவன் கையில இன்னைக்கு இருந்தோ சிறுத்த சிக்கும் சில்லுவண்டு சிக்காது. இனிமேல் இவன் நம்மள கொன்னுட்டான். இந்த ஆத்தங்கரையில படித்துறையில நம்மள பிதைச்சிருவான் என்று சொல்லி மகிழம்பு மாலை மகிழம்பு மாலை நல்ல வெறுநாடையா வெறுநாடையா அடி பொறுக்க மாட்டாமல் மாட்டாமல் அந்த அழகும் வங்கை மகிழம்பூ அவ வீடு வீடா ஓடி வாரா எம்மாடி பொறுக்க மாட்டாமல் ஆண்டி வண்ணார் வீட்டில் போய் ஒளிந்தா. ஆமையா எங்க போய் ஒளிஞ்சிட்டா? ஆண்டிவண்ணார் வீட்டுல. அடி பொறுக்க முடியல. ஆமா. இந்த வீட்டுக்குள்ள போமா அந்த வீட்டுக்குள்ள போமான்னு பார்த்தா எல்லா வீடும் அடைச்சிருக்கு. அடைச்சி அப்ப மத்தியானம் சாயந்தரம் போல எல்லாரும் சோறு வாங்கி குழம்பு வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வீடு கதவு திறந்து கிடக்கு. திறந்து கிடக்கு. யார் வீடு? யாரு வீடு ஐயா? ஆண்டி வண்ணார் வீடு திறந்திருக்கு. திறந்திருக்கு. ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டான். ஆமா. ஆனா என்ன? ஆண்டி வண்ணார் மகிழம்பூக்கு யாரு? சொந்த தாய் மாமா. தாய் மாமன் வீட்டுக்குள்ள இவா போய் ஒளிஞ்சிருக்கா. ஆமா. ஆனா ஆண்டி வண்ணாருக்கும் ஆமா ரிஷகமுத்துக்கும் ஆகாது. ஆகாது ஆகாது ஜென்ம பார்த்தால் ஓடி போய் ஆண்டி வண்ணார் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. ஆமா. ரிஷகமுத்துக்கு இன்னும் கோபம் கூடிட்டு கோபம் கூடிட்டு சண்டாளி வந்தது தாமதம். ஆமா. இப்ப ஆண்டி வண்ணாருக்கும் நமக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு அவ வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிட்டாள். அங்கவே ஒளிஞ்சு போயிட்டாள. இனிமேல் இவ நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எங்க வாரா? எங்க வருகின்றார்? ஏ மகிழம்பு, ஏ மகிழம்பு, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிடையாது 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 கிடையாது. நேரம் ஆடி பிள்ளை இடத்துல வந்தா. ஆமா. எம்மா என்ன பாத்தியா? என்ன அழுக்கு எடுத்துட்டு வரதுக்கு நேரமாச்சு. நேரமாச்சு. ஏண்டி தாமதம்னு அடிச்சேன். நேர ஆண்டி வண்ணார் வீட்டுல போய் ஒளிஞ்சிட்டா. இனிமேல் ஆமா அடுத்த வீடு போனவள நான் அழைச்சு வச்சு வாழ மாட்டேன் அவ எனக்கு வேண்டாம் என்று அண்ணம்மாவா பண்ணுன காரியத்தை பாத்தியா? இவா எங்க வாரா மகிழம்பு? எங்க வருகின்ற நேரம் ஆடவண்ணார் இடத்திலே வந்து ஆமா. அப்பா என்ன? ஆனால் என் புருஷன் என்னைய போட்டு அடிச்சுட்டாரு. ஆனா நான் போக மாட்டேன். நான் கொஞ்ச நேரம் தாமதமாகி போனேன். ஆமா. சண்டால பாவி என்ன கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தானே. எப்படியோ தப்பிச்சம் பொழைச்சம்னு ஓடி வந்திருக்கோம், என்ன வீட்டுக்குள்ள விடுங்க. ஆமா. ஆடவண்ணார் நில்லுன்னு சொல்லுதாரு. என்ன? எங்க வார? வீட்டுக்குள்ள கட்டி கொடுத்தாச்சுன்னா ஆமா வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் புருஷ வீட்டுல தான் இருக்கணும். சந்தோஷமா என் வீட்டுக்கு வாரியா? ஆமா. சாப்பிடுதியா? சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுக்கு போய்க்கிடலாம், போகலாம். ஆனா ஆமா கணவன் இல்லாம அப்பா வீட்டுக்கு நீ வராத. புகுந்த வீடு போனவா சந்தோஷமா பிறந்த வீட்டுக்கு வா வரணும் என்று சொல்ல. ஆமா. மாடவண்ணார் வீட்டுக்குள்ள ஏக்காம வெளியவே நிப்பாட்டிட்டாரு. வா நான் போய் உன் சுவாமிகிட்ட பேசுதேன். ஆமா. மருமன்ட்ட நான் பேசுதேன் என்று மகிழம்பூவை கைபிடித்து மாடவண்ணாரானவர் அந்த ரிஷகமுத்து வீட்டை தேடி தந்தை அச்சதொரு மாமனாரோ எம் மருமகனே என்று சொல்லி மாடவண்ணா மாடி பிள்ளை வீடலேருக்கு அவர் மகளையும்
தத்தீம் தத்தீம் எங்க வாராரு வருகின்றார். மகளை கையில பிடிச்சாரு மாடிப்புள்ள வீட்டுக்கு வந்து நிக்காரு. மருமகனை தேடி வாராரு. மருமகனே ஐயா ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன் என் மகளை வேண்டாங்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்குள்ள? என்ன சண்டை மாமா? என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ள உங்க மகா எழுதியிருப்பாள, எல்லாம் சொல்லியிருப்பா. நான் அடிச்சேன், ஆமா உண்மை, உண்மை இல்லன்னு சொல்லல. நான் திட்டுனேன், அதுவும் உண்மை, ஆமா இல்லன்னு சொல்லல. அவ எங்க வந்திருக்கணும்? ஏன் வீட்டை தேடிலாம் அவ ஓடி வந்திருக்கணும். ஆண்டி ஒண்ணாருக்கும் எனக்கும் ஆகாது. ஆமா அவன் வீட்டுல போய் ஓடி ஒளிஞ்சிட்டா. அடுத்த வீடு போனவன் எனக்கு வேண்டாம் மாமா, உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க. மர்மோனே என்ன நீங்களே இப்படி பேசலாமா? உங்களையே நம்பி வந்தவள் அல்லவா நீங்க இப்படி பேசலாமா? உங்களை நம்பித்தானே நான் கட்டி கொடுத்தேன். மருமகனே என்ன இந்த தப்ப மன்னிச்சிருங்க. ஆமா 7 கழுததாரை 7 மூட்டை பொன்மணந்தாரை என் மகளை நீங்களே வச்சு வாழுங்க. மாமா என்ன யார பார்த்து என்ன பேசுறீங்க? என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்களுக்கு 8 பெண் கழுத தந்து 8 மூட்டை பொன்மணம் தார உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா ஒன்னு தார உன் பிள்ளை எனக்கு வேண்டாம். மாமா என்ன வேண்டாம் உங்க மகளை கூட்டிட்டு போங்க. அடுத்த வீடு போனவா எனக்கு தேவையில்லைன்னா டைவர்ஸ் தான். பார்த்தா ஆமா வண்ணார் திருவதியில பஞ்சாயத்து கூடுகின்றது. மாடவண்ணார் பக்கத்துல மகிழம்பு நிக்கின்றார். அந்த பக்கம் ஆடிப்பிள்ளை பக்கத்துல ஆமா ரிஷகமுத்து நிக்கின்றார். பஞ்சாயத்து கூடுது. ஆமா என்னப்பா என்ன பிரச்சனை? என்ன சண்டை? கஞ்சி வாங்க நேரமாச்சு. ஆமா நான் ஏதோ கோவத்துல அவளை அடிச்சிட்டேன். ஏன் முண்டாட்டி தானே? ஆமா உரிமையில 2 வார்த்தை பேசிட்டேன். இந்த வார்த்தை ஒண்ணு முன்னாடி வந்துரும். ஏன் வீட்டுக்குள்ள வரணும்? ஆமா ஏன் முண்டாட்டி நான் அடிப்ப யாரும் கேட்காதீங்க. ஆமா ஏன் வீட்டுக்கு வராம அடுத்தவன் வீட்டுல போய் ஓடி ஒளிஞ்சிட்டாளே. இனிமே அவ எனக்கு வேண்டாங்க. வேண்டாம் அப்படி இருக்கும்போது அந்த பஞ்சாயத்து நடக்க ஹரிராமன் விட்ட தலையாரி 2 பேரும் அந்த பஞ்சாயத்துல நிக்காங்க. அப்ப மாடவண்ணார் சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? என் அன்பு மருமகனே, பண்பு மருமகனே, என் பாச மருமகனே நீங்க அடுத்த வீடு போனவளை அழைத்து வைத்து வாழ மாட்டேன்னு சொல்லுகிறீர்களே. இந்த அயோத்தியால கூடிய ஹரிராமச்சந்திரன் ஆமா அடுத்த நாடு போனை சீதாலட்சுமியை அடுத்த வீட்டுல ஒரு நாள் இருந்ததுக்கு என் மகளை வேண்டாம்னு சொல்லுகிறீர்களே. 6 மாதம் இலங்கை ஆளு ராமநேஸ்வரன் சீதாலட்சுமியை அசோகவனத்துல சிறையெடுத்து வைத்திருந்தான். அடுத்த நாடு போனவளை ஆமா சிறை மீட்டி ஹரி ராமச்சந்திரன் வாழும் பொழுது நீங்க வாழ்ந்தால் என்ன போட்டாம்பாரு வெடிகுண்ட பார்த்தான் தலையாரி வயலுக்குள்ள போட்ட மாதிரி சண்டாள பாவி மாடவண்ணா எங்கிருப்பதை எங்கு கொண்டு சேர்க்கிறாயடா. ஆமா பார்த்தான். அதுக்கு ஆமா மாடவண்ணார் சொல்ல ரிஷகமுத்து சும்மா இருந்தாரா? சும்மா இருப்பாரா? மாமா யாரோடு யார ஒப்பிடுதீங்க? யாரை சேர்த்து பேசுகிறீர்கள்? அவருடைய குலமோ சூரிய குலம், நம்முடைய குலமோ சூத்திர குலம். போட்டாம்பரு வார்த்தை. ஆமா என்ன சொல்லுகின்ற வண்ணார் குலத்துக்கு வடுப்பட்டால் ஆகாது. ஹரிராமன் பெண்ணாசை பிடித்த பித்தர். ஆமா அவர் யார வேணாலும் கூட்டு வச்சு வாழுவாரு. என்னை அவரை ஒப்பிடாதீங்க, சேர்த்து பேசாதீங்க. உங்க மகன் எனக்கு வேண்டாம். சண்டாள பாவி ஹரிராமனை குறை சொல்ல உடனே நாட்டாம எந்திரிச்சிட்டான். ஏ ரிஷகமுத்து என்ன நீ ஏதோ கோவத்துல பேச வார்த்தையை விடாத. இன்னைக்கு முடியட்டும். ஆமா கோவம் குறையட்டும். நாளைக்கு வாப்பா. நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டம். நாளைக்கு சாயங்காலம் இதே நேரத்துல பஞ்சாயத்து கூடும். ஆமா 2 பேரும் வந்துருங்க. இன்னைக்கு பஞ்சாயத்தை கலானிட்டான். ஆமா பார்த்தார்கள் தலையாரிமார்கள் 2 பேர்களும் இங்க நடந்தது இன்னைக்கு அரண்மனையில போய் சொல்லணுமே. ஆமா இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட சொல்லாமலே இருக்க முடியாது என்று ஆமா தலையாரிமார்கள் 2 பேர்களும் அவர் வாடாத திருமுகமோ வாடி மிக வாராரையா, சோராத திருமுகமோ சுவர்ந்து மிக வாராரையா, அயோத்தி அரண்மனைக்கு அழகுடைய தலையாரி குனிந்த தலை நிமராமல் உணவுடனே வந்து நிற்கா. எங்க வந்து நிற்கா? வாடாத திருமுகம் வாடி குனிந்ததலை நிமிராமல் 1000 தலையாரிகளை இவன் 2 பேரும் அமைதியா நிக்கின்றான். ஒருத்தனா முன்னாடி போவ. ஆமா இவன் பின்னாடி இருக்க 2 பேரை இழுத்து முன்னாடி விடுதான். அடுத்து பின்னாடி போ. நீ போன்னு விடுதான். ஆமா பார்த்தா ராமச்சந்திரன் எப்பா என்ன ஏ தலையாரிமார்களே வண்ணார் தெருவுக்கு போன தலையாரிமார்களே என்னாச்சு உங்களுக்கு? ஆமா இன்னைக்கு உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல?
ஆமா என்னப்பா நடந்துட்டுது? என்ன செய்ய? என்ன நடந்துட்டுது? உண்மையை சொல்லுன்னா. உண்மையை சொன்னா திட்டுவீர்கள் சுவாமி. என்ன என்ன சுவாமி? என்ன சுவாமி? அவங்களால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியாமல், ஆமா கக்கவும் முடியாம பரிதவிச்சு போய் நிக்கா. ஆமா அப்பா என்ன ஏதோ நடந்திருக்கு. எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிடுறேன். நான் பாத்துக்கிடுதே, நீ தைரியமா சொல்லு. என் ஹரிராமா ரகுராமா ரகுராமா கோஜலா தேவி பெற்ற கோதண்ட ரகுராமனே எங்களையா வண்ணார் தெருவுக்கு நாங்கள் காவலுக்கு சென்றிருந்தோம். போன இடத்துல ஒரு பஞ்சாயத்து கூடுச்சு. ஆமா மாடவண்ணார் மகள் மகிழம்பு அடுத்த வீடு போய் ஒளிந்தாள். அடுத்த வீடு போனவளை அழைத்து வைத்து ஹரிராமன் வாழலாம், நான் வாழ மாட்டேன்னு மாடவண்ணார் இடத்திலே ரிஷகவண்ணார் சொன்னார். ஆகையினால் ஆமா இது நடந்ததையா என்று சொன்ன உடனே ஆமா எப்பா என்ன ஏ தலையாரிமார்களே, நீ சொல்வதை நான் நம்ப தயாராக இல்லை. என்னுடைய நாட்டுல ஆமா யாரையா ஹரிராமன் சொல்லுகின்றார். உயர்ந்தவர் என்பதும் இல்லாமல், தாழ்ந்தவர் என்பதும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இந்த நாட்டை நான் ஆண்டு கொண்டு வருகின்றேன். என்ன என் நாட்டு மக்கள் இப்படி பேசுவார்களா? சுவாமி நீங்க நம்பலனா பரவாயில்ல. நாளைக்கு இதே நேரத்துல ஆமா பஞ்சாயத்து கூடும் இருக்காங்க. நாளைக்கும் பஞ்சாயத்து இருக்கு, நீங்க போய் கேளுங்கன்ட்டா. ஆமா பார்த்தா அப்ப நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டாம், நானே போய்க்கிடுதேன், நான் பாத்துக்கிடுதேன் என்று மறுநாள் தினமானது என் மாயவனான ஹரிராமச்சந்திர ரகுராம பூபதி என்ன செய்தார்? நம்ம இப்படியே போனா அடையாளம் கண்டுகிடுவாங்க என்று அரச உடைகளை களைந்தார். ஒரு ஆண்டி பண்டாரம் போல வேடத்தை எடுத்து கருத்த கம்பளி எடுத்து மூடினாரு. வண்ணார் தெருவில் நடக்க பஞ்சாயத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி பஞ்சாயத்து கூடியது. மாடவண்ணார் சொல்லுகின்றார், அடுத்த நாடு போனவளை ஹரிராமன் அழைத்து வைத்து வாழும் பொழுது நீங்க வாழ்ந்தால் என்ன? மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லலாம். ரிஷகமுத்து சும்மா இருப்பாரா? மறுநாளும் அதே வார்த்தை. ஆமா மாமா என்ன? ராமர் பெண்ணாசை பிடித்தவர் 6 மாச காலம். ஆமா சீதா இலங்கையில இருந்தான்னு தெரிந்திருந்தோம். அவர் அழைத்து வைத்து வாழலாம். அவர் குலம் சூரிய குலத்துக்கு ஏற்கும், சூத்திர குலத்துக்கு ஏற்றுக்கொள்ளாது. ஆகையினால் மன்னார் குலத்துக்கு வடுபட்டாளாகாது. வேண்டாம், உங்க மக வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிராமச்சந்திர பூபதி ஆமா பச்சையனல்லே அமரமாதிலே பச்சையனல்ல மரமாதிலே அவர் பாறையிடி விழுந்ததை சொன்னது சரியா போச்சு. சரியா தானே சொல்லி இருக்கா? அவங்க சொன்னதை நான் நம்பலையே என்று. ஆமா இவர்கள் கதை இங்க இருக்கு. அயோத்தியில சீதையுடைய அரண்மனையை தேடி கைகேசி ஓடி வருகின்றார். என் அன்பு மருமகளே, என் பாச மருமகளே. அத்தை என்ன அத்தை? ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கீங்களே, என்ன தேடி வந்திருக்கீங்களே. அது ஒண்ணும் இல்லம்மா, என்ன உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு ஆசை. கேளுங்க அத்தை. என்ன தெரியுமா? கேளுங்கள். ஆனால் ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு ஆசை. என்ன தெரியுமா? என் மகன் ராவணனை கொன்னுட்டு வந்துட்டான். அந்த இலங்கை வேந்தன் ராவணன் 10 தலையும் பருவதம் போல் உடலும் பனைமரம் போல் உயரத்தோடு எப்படி இருப்பான்? எப்படி பனைமரம் மாதிரி இருப்பான். அப்படியே பராக்கிரமசாலியா இருப்பான். என் மகன் அவனை உயிரோட விட்டுட்டு வந்திருந்தாம்னு வை. ஆமா ஒரு 8 ஓடி போய் அவனை பார்த்துட்டு வந்திருப்பேன். அத்தைக்கு ஆமா அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு. அம்மா ஏ சீதா நீதான் ராவணனை பார்த்திருப்பியே, நீதான் பார்த்திருப்பிய. அத்தைக்கு ஒரு படலமா வரைஞ்சி காட்ட. சண்டாளி கைகேசி சதிவேலை செய்ய போற அத்தை.
ஆமா வேண்டாம் அத்தை. வேண்டாம் அத்தை, வேண்டாம் ராவணன் அத்தை. பேச்ச பேசவே பேசாதீங்க அத்தை. பேசவே பேசாதீங்க அத்தை. ஆனால் என்ன இலங்கையில இருந்து என்ன அழைத்து வரும்போது ஆமா யாரு யாரையா இலங்கையில இருந்து என்ன அழைத்து வரும்போது வரும் பொழுது என் சுவாமி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்தா